Friends, welcome to MySQL Tamil tutorial part 17. Nachinu last classல பார்த்தோம்னா வைல்ட் கார்ட்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதாவது நம்மளுக்கு எந்த மாதிரி வேணாலும் சர்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நார்மலாக சர்ச் பண்ணுற மாதிரி தான் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற கீயை நம்ம யூஸ் பண்ணுறதுனால, இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்கி நம்ம சர்ச் பண்ணலாம். அதாவது அதுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா REGEXP, அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கான ஷார்ட் நேம் தான். இப்போ பென்சில், அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் போட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளார பென்சில் நான் கொடுத்துட்டு கோ கொடுக்குறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா பென்சில் அப்படின்றதில் என்னென்னலாம் இருக்கோ அது வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளாரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இப்போ பார்த்தோன்னா பென்சில் அப்படின்றது பக்கத்தில் நான் இன்னொரு வைல்ட் கார்டு வைக்கிறேன், அது வந்து டாட் அப்படின்றது. இப்போ வந்து எத்தனை பென்சில் அப்படின்றதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணோம், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு இன்னொரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அதாவது இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்குள்ளார பென்சில் ஒரே டைமில் 2 வேர்ட்ஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து இப்போ நியூ அப்படின்ற அதாவது நியூ அப்படின்ற வார்த்தை எங்கே வருதோ அதுவும், அதே டைமில் பைத்தான் சிம்பிள் போடுங்க. அதாவது இது வந்து பார்த்தோன்னா ஸ்லாஷ் சிம்பிள், இது இல்லை, பைத்தான் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பார்த்தோன்னா இந்த மாதிரி, அதே டைமில் அடோப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் வந்து என்னோடய கீபோர்டில் இல்லை, ஸோ அதனால் நான் யூஸ் பண்ண முடியல. இந்த இடத்துல பைத்தான், அதாவது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மாதிரி இருக்கும், அந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணுங்க. அது போட்டு நியூ அப்புறம் அடோப். இப்போ பார்த்தோன்னா இது ரெண்டும் எங்கே இருக்கோ அது எல்லா வார்த்தையும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம சர்ச் பண்ணுறோம், என்ன பார்த்தோம், அதாவது எத்தனை பாக்ஸ் பென்சில் இருக்குது அப்படின்றத நம்ம கீழே பார்த்தேன். இப்போ 225 அப்படின்னு இருக்குது. அதில் வந்து நம்ம பாருங்கள், நான் இப்போ இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது 1 2 3 4 5 அந்த ப்ராக்கெட் விட்டு வெளியே வந்துட்டு பென்சில் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு பென்சில், 2 பென்சில், 3 பென்சில், 4 பென்சில், 5 பென்சில் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துக்கோம். அதில் எது நம்மளுக்கு கீழே டேட்டா பேஸில் நம்ம கொடுத்துருக்கோமோ அது மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது இப்போ ஒரு பென்சில்னால் 1, 2 பென்சில்னால் 2, அது எது மேட்ச் ஆகுதோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதையும் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எது மேட்ச் ஆகுதோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். பார்த்தோன்னா அங்கே 225 அதெல்லாம் அந்த இதில் வருது. ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகுது. அதே டைமில் இப்போ பாருங்கள், அப்பர் சிம்பிள் போடுறேன். இது என்ன அர்த்தம்னா, இந்த நம்பர்ஸ் இல்லாத அதுக்கு மேலே ஏதாச்சும் அதுக்கு மேற்பட்ட நம்பர்ஸில் பென்சில் இருந்துச்சுன்னா அப்போ வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்றது அதோட மீனிங். அதே மாதிரி நம்ம இதே சர்ச்சை வேறு மாதிரியும் பண்ணலாம். அதாவது 1 to 5 இருக்கிற, இப்போ 1 to 5 எந்த பென்சில் மேட்ச் ஆகுதோ அதுவும் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பென்சில் மட்டும் இல்லை, இப்போ டூத் பேஸ்ட் அப்படின்னுச்சுன்னா டூத் பேஸ்ட்டும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஞ்சம் ப்ராடக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் பெரிய கம்பெனி, அதாவது ஒரு பெரிய ஆன்லைன் ஷாப் ஒன்று நடத்துருக்கீங்க அப்படின்னா, அப்போது அந்த மாதிரி டைமில் எவ்வளோ ப்ராடக்ட் விற்கிது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். அது மாதிரி ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக சர்ச் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்காகத்தான் இந்த வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். கண்டினியூஸாக நீங்கள் வந்து டுட்டோரியல்ஸ் பார்த்துட்டே இருக்காதீங்க. அதாவது கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க, ஏன்னா அடுத்த டாபிக் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. கண்டினியூஸாக பார்க்குறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு டைம் பார்த்து தண்ணி அதை ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த டுட்டோரியலில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.